வணக்கம். இந்த வீக்கெண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீல் கிட்டத்தட்ட க்ளோசிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறதா ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. அது ஜொமேட்டோ, பேடிஎம்மோட டீல். இந்த 2 கம்பெனியும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரேடராக கேள்விப்பட்டிருப்போம். இந்த 2 கம்பெனியுமே ஏற்கனவே சிக்கலில் இருந்த கம்பெனி, ஒரு சில பிரச்சனையில் இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற கம்பெனிஸ். ஸோ இந்த 2 கம்பெனியோட டீல் என்ன, இந்த கம்பெனிஸோட பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளோ டார்கெட் அசைன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த டீலோட இம்பேக்ட் என்ன ஆகும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஸ்டாக் மார்க்கெட்டில் தமிழில் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பேடிஎம்மை பற்றி பார்த்தலாம். அதோட டீல் என்ன டீல்ன்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டா மேபி இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேடிஎம்ன்ற நேம் ஸ்டார்ட் ஆனது எப்படி? விஜய் சேகர் சர்மா 2010 பேடிஎம்ன்ற கம்பெனியை ஆரம்பிச்சிருந்தார். இந்த கம்பெனி 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. இந்த பேடிஎம்ன்ற நேம் பே த்ரூ மொபைல் அப்படின்ற வேர்டோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ அப்போ என்னென்னா பே த்ரூ மொபைல்ன்றதுக்கு 2 லெட்டர் டிஎம். ஸோ அதுதான் பேடிஎம்மாக இங்கே டர்ன் ஆகிருக்கு. விஜய் சேகர் சர்மா எம்டிஎன் சிஇஓ. ஆகஸ்ட் 10 நியூ டெல்லி பேஸ்டு கம்பெனி. ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா நொய்டா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. பேரண்ட் கம்பெனி, அதாவது இந்த பேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனி 197 கம்யூனிகேஷன்ஸ். இவங்க ஸ்டார்ட் பண்ணது 2010-11 ப்ரீபெய்டு டிடிஹெச் பேமெண்ட்டுக்கான ஒரு டிஜிட்டல் ஆப் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜி டெவலப் ஆக டிஜிட்டல் பேமெண்ட், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்களோட மேஜர் இன்கம் பார்ட்டாக இந்த பேடிஎம் ஆப் மூலயமா இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க? பில் பேமெண்ட், மணி ட்ரான்ஸ்ஃபர், டிக்கெட்டிங் சர்வீஸ், ரீட்டைல் ப்ரோக்கரேஜஸ், ஆன்லைன் கேமிங். ஸோ 2022-23 பேடிஎம்முடைய கிராஸ் மர்ச்சன்டைஸ் வேல்யூ, ஜிஎம்வின்னு சொல்லுவாங்க. இது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடையாது. கிராஸ் மர்ச்சன்டைஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 13,20,000 கோடி ரூபா அளவுக்கு. அதாவது இது டாலரில் நம்ம பார்க்கும்போது $160 பில்லியன் வேல்யூக்கு ஜிஎம்வி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கான ரீசன் என்ன? 2015 அலிபாபா குரூப் பேடிஎம்மோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அலிபாபா குரூப் சைனீஸ் பேஸ்டு மேஜர் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மூலயமா கிட்டத்தட்ட ஃபண்ட் ரைசிங்கான ஸ்டெப் எடுத்திருந்தாங்க. 40% ஷேர்ஸ், இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் இவங்க சைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக டாடா குரூப், அடுத்தது மவுண்டெயின் கேபிட்டல் அப்படின்ற கம்பெனி. இது ஒரு தாய்வான் பேஸ்டு மீடியா டெக் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. 2016 இவங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் டிக்கெட்டிங்கான மூவி டிக்கெட், ஈவெண்ட் டிக்கெட், அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கான டிக்கெட்டிங் ப்ராசஸை இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் 2016. நம்ம இந்த இடத்துக்கு தான் நம்ம வரப்போகிறோம். என்னன்றது அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ 2017 கிட்டத்தட்ட 10 கோடி டவுன்லோடு பேடிஎம் ரீச் ஆகிருந்தது. இப்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் பிகினிங்கில் 9.1% விஜய் சேகர் சர்மா. ஆன்ஃபின் நெதர்லாண்ட் ஹோல்டிங் கம்பெனி 9.88%. ரெசிலியன்ட் ஆசெட் மேனேஜ்மெண்ட், அதாவது RAM BV அப்படின்ற கம்பெனி 10.28%. ஸ்டைப் லை மரிஷியஸ் 10.8% ஹோல்டிங்ஸு இப்போ வச்சுருக்கிறாங்க. பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் 2017 ஸ்டார்ட் ஆச்சு. பேடிஎம் கோல்டு 2017 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. யூபிஐ கார்ட் பேமெண்ட்ஸ் பேடிஎம் மூலயமா நம்ம டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2018 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இதில் கான்ட்ரவர்சி அப்படின்னு வரும்போது 2018-2020 தான். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். 2020 கூகுள் பேலேருந்து பேடிஎம் மொபைல் ஆப் அன்லிஸ்ட் ஆகிருந்தது ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஏன்னா அதில் ஒரு கேம்பிளிங் பாலிசி வயலேட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. 2018 கோப்ரா போஸ்ட்ன்ற மீடியாவில் இவங்களோட கஸ்டமர் டேட்டா, பேடிஎம்மோட கஸ்டமர் டேட்டா லீக் பண்ணதுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. ஸோ அது ஒரு பெரிய பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லலாம் பேடிஎம்க்கு. 2022 நியூ கிளைண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கான பேடிஎம்மோட குரூப் கம்பெனியான பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸுக்கு நியூ கஸ்டமர் ஆட் பண்ணுறதுக்கான அதாவது பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் டேட்டா லீக் பண்ணது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருந்தது. 2024 ஜனவரியில் தான் ரொம்ப ஒரு முக்கியமானது. ஆர்பிஐ பேங்கிங் ரெகுலேட்டர்
பேடிஎம் பேங்க் லிமிட்டடோட ஆக்டிவிட்டீஸை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க 2024 பிப்ரவரி 29 இது ஒரு பெரிய செட்பேக்காக பேடிஎம்க்கு இருந்தது. இப்போ இந்த பேடிஎம் ஜொமேட்டோவோட டீல் என்ன? தீபிந்தர் கோயல் அப்படின்றவர் தான் ஜொமேட்டோவோட எம்டிஎன் சிஇஓ. ஸோ பேடிஎம்னுடைய டிக்கெட்டிங் அண்ட் மூவி பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ். இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 கோடி ரூபாயிலிருந்து 1750 கோடி ரூபா அளவுக்கு ரஃபாக கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் ரிசீவபிள் ஃப்ரம் சினிமா எக்ஸிபிட்டர்ஸ் இதிலிருந்து பார்க்கும்போது ஓவராலாக இது 2000 கோடியை தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நியூஸும் இந்த மூவி அண்ட் டிக்கெட்டிங் பிஸ்னஸில் இருந்து வேல்யூவேஷன் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் மட்டுமே மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த ஜொமேட்டோவை பார்க்கலாம். ஏன்னா பேடிஎம்மில் என்ன ப்ளஸ் என்ன பிரச்சனை இருந்ததுன்னு பார்த்தோம். ஜொமேட்டோ வந்து பேடிஎம் 2010 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது 2008 ஜொமேட்டோ கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. 2 பேர், தீபிந்தர் கோயல், பங்கஜ் சத்தா, இவங்க 2 பேர் தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கம்பெனி என்னன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுட்டி பே அப்படின்ற நேமில் தான் 2008 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. 2011 வந்து ஜொமேட்டோன்ற நேம் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஆன்லைன் டிக்கெட்டிங் பிஸ்னஸ் இங்கேயும் நம்ம கவனிக்கணும். 2011 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஜொமேட்டோ 2015-16 அப்புறம் தான் டிக்கெட்டிங்கான ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே ஜொமேட்டோ அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்களோட அக்வசிஷன் என்ன? ஜொமேட்டோவுக்கு இந்த பேடிஎம்மோட மூவி அண்ட் டிக்கெட் பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணால் ஜொமேட்டோவுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக? இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஊபர் ஈட்ஸ் அப்படின்ற கம்பெனி 2485 கோடி ரூபா அளவுக்கு 2020 ஜொமேட்டோ பை பண்ணாங்க. பிளிங்கிட் 2022 4500 கோடி ரூபா அளவுக்கு பை பண்ணாங்க. இப்போது பேடிஎம் மூவி அண்ட் டிக்கெட்டிங் சேல்ஸோட பிஸ்னஸ் வேல்யூ வந்து 1700 கோடி ரூபா. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற சேல்ஸ் வந்து 1700 கோடி ரூபாய்க்கு மேலே. ஸோ ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸ் 186. இப்போ இந்த லாஸ்ட் 1 இயரில் 151% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து கண்டினியூஸாக லாஸ் கொடுத்துட்டு இருந்த ஜொமேட்டோ லாஸ்ட் இயரில் தான் ப்ராஃபிட்டுக்கு டர்ன் ஆகிருந்தது. இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இதை இவங்க சர்வை பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய அக்விசிஷன் இவங்க டேக் ஓவர் பண்ணியிருந்தது. இல்லை முக்கியமாக மீடியாவில் ஒரு நியூஸ் இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தது, ஜொமேட்டோவோட வேல்யூவேஷனை விட பிளிங்கிட்டோட வேல்யூவேஷன் அதிகமாகுன்ற ஒரு நியூஸ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவுக்கு ஒரு சில ரிஸ்க்கும் இருக்குது அப்படின்றது இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த அக்விசிஷன் கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேலே, ரொம்ப சிம்பிளாக ஒஸ்ட் சினாரியோ, ரொம்ப ஒரு ஸ்மால் வேல்யூவேஷன்னா கூட 1500 கோடி ரூபாய்க்கு மேலே வச்சுக்கிட்டா கூட இது ஒரு பெரிய அக்விசிஷனாக தான் ஜொமேட்டோவுக்கு பார்க்கலாம். இப்போது ப்ராஃபிட்டுக்கு டர்ன் ஆகிருக்கிற ஜொமேட்டோ அதை தக்க வச்சுக்க இந்த டீல் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை பெரிய பிரச்சனையில் மறுபடியும் சிக்குமான்ற ஒரு கொஷின் மார்க்கும் ரிசர்ச் கம்பெனிஸ் மூலமா பார்க்கலாம். ஜொமேட்டோவோட இந்த அக்விசிஷன் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மேபி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, ஜொமேட்டோவோட அக்விசிஷன் இதை தவிர்த்து மேஜர் அக்விசிஷன் ஊபர் பிளிங்கிட்டை தவிர்த்து பார்க்கும்போது அர்பன் ஸ்பூன்ற கம்பெனி 2015 வாங்கியிருந்தாங்க. அமெரிக்கா, யூகே, அதாவது குளோபல் மார்க்கெட்டில் இவங்க அந்த பிஸ்னஸ் ஃபாரின் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு அக்விசிஷன் இது. 2017 க்ளவுட் கிச்சன். இதை தவிர ஐபிஓவில் 2021 ஐபிஓவில் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட $8 பில்லியன் வேல்யூக்கு ஜொமேட்டோ வந்து ஐபிஓ மூலிமா லிஸ்ட் ஆகிறதுக்கு ஸ்டெப் எடுத்திருந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, யூஏஇ இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லா பிஸ்னஸையும் ஜொமேட்டோ க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்திருந்தது ஒரு நெகட்டிவ். ஸோ இப்போது இந்த டீல் பேடிஎம் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, பிரச்சனை இல்லை. பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸுக்கு ஆல்ரெடி ஆர்பிஐ ஒரு ரெட் நோட்டீஸ் கொடுத்துருந்தது. இப்போ அவங்க அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணியிருக்கிறது. ரிமைனிங் இருக்கிற யூபிஐ அண்ட் அதர் ஆப்பில் இப்போது அவங்க செல் பண்ண முன் வந்திருக்கிறது. பேடிஎம்முக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இல்லை அவங்க எதுக்காக அதை செல் பண்ணுறாங்கன்றது பேடிஎம்மோட ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லை பேடிஎம்மோட கம்பெனியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு கொஷினாக இருக்கும். ஆனால் ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் பேடிஎம்மை டேக் ஓவர் பண்ணுறது ஒரு அகல கால் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான். ஏற்கனவே 2 அக்விசிஷன்னால தான் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அதிகமாக ஃபால் ஆச்சு. இப்போ இந்த அக்விசிஷன் மேபி ப்ராஃபிட்டில் வந்திருக்கிறதுனால அது கை கொடுக்குமா இல்லையான்றதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஜொமேட்டோவோட டார்கெட் 300 ரூபா அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க, ரேட்டிங் டொமஸ்டிக் ப்ரோக்கரேஜ். ஸோ இதோட இம்பேக்டும் நம்ம கவனிக்கணும். பட் ஆனால் இந்த டீலுக்கு முன்னாடி இவங்க அதை அப்டேட் பண்ணியிருக்கிறது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.